ஹலோ கைஸ், வெல்கம் டு லேக்கா டேக்கு கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சஃபே சர்ஃப் ஹாரர் தான் பார்க்க போகிறோம். சஃபே சர்ஃப் நீங்களாம் விளாண்டுருப்பீங்க. அதுலேயே இப்போ ஹாரர்னு ஒரு வெர்ஷன் விட்ருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு தட்டு விட்டுருங்க மக்களே. அப்போ தான் நம்ம சேனல் எல்லாருக்குமே சேரும். ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் சஃபே சர்ஃபில் எடுத்தோன்னே காயின்லாம் நிறையா இருக்கும், பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஒன்றும் இல்லை, சும்மா எம்டியாக வச்சுருக்காங்க. பின்னாடி துரத்தும் அவனையும் காணும். ஆமாம் டாமண்டா, பின்னாடி வந்து யானை கொண்டா தொத்தவனே அவனே கால்வடை இந்த இருக்குடா. இவன் நல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஓடுற இடம் இருக்கானா, எங்கே போகிறது என்ன வருதுன்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி விளாட்றதுன்னு. என்னென்ன ஒன்றுமே புரியாமல் வச்சுருக்காங்க. போய் சத்த நேரம் போய் பார்த்தா தான் என்னன்ட்டு தெரியும். ஆமாம் டாமண்டா, யார் அவனுங்க இத்தனை ட்ரெயினில் ஓட்டு போகிறாங்க. இவ்வளோ ட்ரெயின் இருக்கும்போது இத்தனை ட்ரெயின் ஓட்டு போகிறாங்க. பைத்தியார போயிடும். எங்கேருந்து வர்றாங்க இவங்க? ஃப்ரெண்டில் இருந்தால் இங்கேருந்து வருவாங்க. நம்ம போய் ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் கிடைக்குதானான்ட்டு. எங்களுக்கு தானே வரும், அதில் உள்ள ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கே எதோ இருக்குது காய்ஸ். இதுதான் அடுத்த நாளுக்கு போகிறதா? இது ஏதோ வெளியாகணும். இது என்ன ஒரு டாஸ்க் கட்டம் வச்சுருப்பாங்க போலுக்கு. மேலே தான் 3 படம் போட்டிருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பட்டன், இந்த பட்டன் அமுத்துனா டோர் ஓப்பன் ஆகும். அது ஒன்றும் தெரியுது. ஓகே, டோர் ஓப்பன் பட் வாட் இட் ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட். காய்ஸ் ஏதோ தேட சொல்லுது காய்ஸ். ஸ்ப்ரே பாட்டிலு. ஓகே ஓகே, ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். அதை எடுத்து நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கலாம், அதே ஸ்ப்ரே அடிக்கணும் காய்ஸ். நம்ம போய் பார்ப்போம் எங்கேயாவது ஸ்ப்ரே பாட்டில் கிடைக்குதான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னக்கு எது அடிக்கணும்னு பார்த்துக்கலாம், எந்தெந்த பாக்ஸுக்கு. ஓகே இது ஓகே காய்ஸ், வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் எங்கே கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். என்னடா கோழி சாவடிச்சு போடுறாங்க, மேலே தூக்கி போடுறாங்க. யாரும் பைத்தியார போயிடும், செத்த போய் மேலே தூக்கி போடுறாங்க. அது கணக்கடா நம்ம போய் பார்ப்போம் எதாவது கிடைக்குதான்னு. ஆமாங்க காய்ஸ், இங்கே தான் எங்கேயாவது ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ட்ரெயினில் இண்டு மார்க் தெரியுது பாருங்கள். அதில் நம்ம அவங்க சொன்ன சிம்பிளை கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா கேட்டு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் நமக்கு முதல்ல ஸ்ப்ரே பாட்டில் எங்கே கிடைக்குதுன்னு. ஸ்ப்ரே பாட்டில் எங்கே இருந்தானே நன்மையோட வந்துரு. எடுத்து ட்ரெயினுக்குலாம் கலர் அடிக்க வேண்டியதான், பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். நீங்கள் போட்டு தாக்க வேண்டியதாமங்க. ஏய் பெயிண்ட் இல்லைடா முட்டா பையில. எதுவும் மாற்றி இதில் அடித்து வச்சிடாத. சிம்பிள் பார்த்தோம்ல, அதான்டா அடிக்கலாம் முட்டா பையில. இந்த உள்ள இருக்குடா, இங்கே தான்டா இருக்குது. இந்த கடைச்சிக்கிட்டா ஸ்ப்ரே பாட்டில் அடிக்க வச்சுருக்காங்க. ஒன்று தான் எடுக்க முடியுதாண்ணா? ஓகே, ஸ்ப்ரே பாட்டில் எடுத்தாச்சு. இன்றைக்கி அவங்க ட்ரெயினில் என்னென்ன சிம்பிள் போட சொன்னாங்களோ அதை போட்டோம்னா கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இங்கே இந்த ட்ரெயினில் ஒன்றத்தையும் காணும். இதில் தான் வச்சுருக்காங்களா? இதுலேயும் காணும். முன்னாடி தான் வச்சுருக்காங்க. இந்த மாட்டிகிட்ட ஒன்று. இதுக்கு என்ன ராஜா கிரீடம் போட்டுரு. எடுத்தோன்னே கிரீடத்தை போட்டாச்சு. இதேமாரி ஒவ்வொரு பாக்ஸாக போய் நம்ம போட வேண்டியதான் கைஸ். போட்டோம்னா ஓப்பன் பண்ணிடலாம். அன்றைக்கி இந்த மஞ்சள் ட்ரெயினில் காணுமே, மஞ்சள் பாக்ஸில் ஒன்றும் போடல. சரி அடுத்ததுக்கு போய் பார்ப்போம். அடுத்ததில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த போட்டிருக்காங்க. இதுக்கு இமோஜாட்டம் இருந்துச்சு, அதுதான் அதுக்கு. கையில் ஸ்க்ரீனுலாம் இதாக தான் போட்டாச்சு. இந்த பக்கம் கொடுத்துருக்காங்களா தான். பைத்தியக்கார போயிடும். வரிசையாக கொடுக்கலாம்ல. என்னமோ அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் 4 பக்கம் கொடுத்து வச்சுருக்காங்க. பைத்தியார போயிடும். எவ்வளவு அடிக்கிறது? ஒன்று தான் அடிக்க முடியும். ஆனால் பார்த்தா எப்படி இருக்காங்க எங்களுக்கு. வந்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 பாக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒன்று இருக்குது. இதுக்கும் போட்டு விட்டோம்னா அடுத்து எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு தெரில. இப்போ ஓப்பன் பண்ணிலாம் நினைக்கிறேன். வந்துட்டோம் இப்போ லாஸ்ட்டு. ஓகே, ட்ரெயின் கிளம்பிட்டா. இன்னும் ஆட்டம் கொடுத்துட்டு நின்றுட்டு அப்படியே. ஓகே கேட்டு ஓப்பன் ஆகிருன்னு நினைக்கிறேன். இல்லை ஓப்பன் இல்லை, ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதான்னு. ஓகே ஓப்பன் ஆகிட்டு அடுத்த லெவலில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியலையே. இல்லை கேம் முடிஞ்சதாகும், அதுக்குள்ளே முடிக்க மாட்டாங்க. போய் பார்க்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது என்னது இன்னும் புரியலை. இப்போ கொண்டாந்து விட்ருக்காங்க. ட்ரெயின் வருது. இதெல்லாம் நம்ம கை வந்தால் கலை. இதெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிடலாம். இதே நடுவில் தலையை வர தண்ணியாக தான் விட்டுறாங்க. நம்பர்லாம் மட்டும் போயிட்டுருக்கு ட்ரெயினில். ஏன் எதுக்கு வந்துட்டாங்க முடிச்சு வந்துட்டாங்களே. யாரும் கை வந்த கலையெல்லாம் சொன்னாங்க. இங்கே என்னாச்சு? எழுதிட்டு உட்கார வச்சுட்டாங்களா? ஓகே பரவாயில்ல. அவுட் ஆனாலுமே இதுலேருந்து தான் கொடுக்குறாங்க. நம்ம அதை தாண்டி போனோம்னா இந்த லெவலில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். போட ட்ரெயினு கடையெல்லாம் பூந்து போட, மேலே தாவி போட. எனக்கு நேரு குதிச்சு போ. தலையை போட. அவன் தலையனா இந்த தலையை வர குறுக்க வரான். தலையை தூக்கிட்டு தொப்பி தலை.
ஓகே, முடியலை, இன்னும் முடியலை, இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் பாட்டுக்கு. முடிஞ்சுது காய்ஸ். நம்ம அடுத்த லெவலில் தாண்டுவோம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு. போட இதெல்லாம் ஜிபி இதெல்லாம் என்ன லெவல் இதெல்லாம் ட்ரெயின் தாண்டி வர்றது. இங்கே என்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆமாம் பட்டன் இருக்குது, ஆனால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண விடாத போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ கோடு ஒரு அட்டம் போடுறதுக்கு என்டர் கோடு ஆக இந்த கோடு இந்த ட்ரெயினில் வந்தால் தாண்டா அந்த கோடு. இந்த கோடை கரெக்டாக போட்டால் கேட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது, அதை வேறு பார்க்க மாட்டோம்ல. சரி, பேர் கோடை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடிச்சு விடுவோம் ஒரு 4-5 நம்பரை. போட்டுடு ஏதோ நம்பர் அடிச்சுடு. ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுவும் ஓப்பன் ஆகலை. இந்த பட்டன் அமைதி பார்ப்போம். போட்டாங்க. என்னடா பட்டன் அமைத்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த பட்டனை அமுத்துறோம் செத்துட்டோம். மறுபடியும் அதுலேருந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பரை நோட் பண்ணிடுங்க கரெக்டாக. இந்த ட்ரெயினில் வர நம்பர் தான் காய்ஸ். நான் நம்பரை நோட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக பண்ணலாம். 8 மறுபடியும் 8. ஏய் நீ ஒன்றும் கொல்லப்படாத, நான் பார்த்துக்கிறேன். 8-8-4 8-8-4 அடுத்து என்ன 8-8-4 6 8-8-4 6 8-8-4 8-8-4 8 எப்படி 8-8-4 8 நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் இதை அடி வாங்காமல் போ. அவன் நம்பரை போட்டுலாம் கடுமையாக போட்டு கேட்ட ஓப்பன் பண்ணிடலாம். 8-8-4 8 போடு நம்பர் அன்னைக்கு போய் போட்டு தாக்கல. சரிடா போய் போடுண்டா. போகிறேன், நம்பர்லாம் மறந்துவிட போகுது. 8-8-4 6 8 6 8 போட்டாச்சு. க்ரீன் கலர் பட்டன கரெக்டு. ஓகே கரெக்டு. இதுதான் ட்ரெயினில் வந்தால் தான் மக்களே கோடு நமக்கு. அந்த கோடை கொண்டா கரெக்டாக போட்டோம்னா கேட்டு ஓப்பன் ஆகிடும். கேட்டு ஓப்பன் ஆகிட்டு என்ன அடுத்த லெவலுக்கு போயிட்டா. ஓகே அடுத்து இது என்ன மறுபடியும் எங்கே ட்ரெயின் பாக்ஸில் கொண்டா விட்ருக்காங்க. நம்ம முதல்ல அந்த லாஸ்ட்டுக்கு போய் பார்ப்போம். லாஸ்ட்டில் தான் என்ன டாஸ்க்குன்னு தெரியும். டாஸ்க்கு தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். யாரா அவனுங்க மண்டையில வாய் வண்டி வச்சிருக்காங்க. 4 வாய் வண்டி வச்சிருக்காங்க. ஊத்த வாயா இருக்கும். பக்கத்தில் போகாத, வாடல் அடிக்க போகுது. வாயை மூடி மாதிரி திறந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதோ கொடுக்கணும். நம்ம ஏதோ ஹங்கரி பசியாக இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன பசின்னு தான் தெரியல. இதோ ஏதோ தெரியுது. இதோ தெரியுது. இந்த ஏணி கொடுத்துருக்காங்க. ஏற முடியுதான்னு பார்ப்போம். ஏணியில் ஏற முடியுது. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ சம்திங் சேஞ்சு ஐ நீடு செக் வேகன்ஸ். ஓகே இந்த மார்க் மறைஞ்சிருக்குத வந்துடும் போல் காய். இதில் நம்ம அடித்தோம்னா அந்த ஸ்ப்ரே அடித்தோம்னா காயின்னு வருது. மறுபடியும் வேறு எங்கெங்கே இருக்க போய் தேடி போய் அடிக்கலாம் போயிட்டு. இதுலேயும் இல்லை. அந்த இதில் இருக்குது. ஒவ்வொன்றும் அடிக்க அதில் காயின் இதில் கோழி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க கேஸ். இதுதான் காய்ஸ் அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். நம்மளுக்கு அந்த வாயிலை எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. இதில் காயின் இதுலேயும் காயின். அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும் தெரியலையே. பார்ப்போம் என்னான்ட்டு. கோழி ஒவ்வொன்றும் வருது காய்ஸ். பாருங்க பார்க்கலாம். இதில் காயின். ஆமாண்டா போட்டுடுறா. ஸ்ப்ரே அடிச்சு நவுத்துடுறா. காயினை காசு கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க இல்லை. கட்ட வேலையே தேடாது. செஞ்சு போச்சா. அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் அடித்தாச்சு. மறுபடியும் வேறு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. எல்லாத்தையும் அடித்தாச்சு. இது அடிச்சுட்டு என்ன பண்ணுறது. வேறு எதுவும் ஒன்றும் கிடைக்கலையா. வேறு எதுவும் கோழியும் எடுக்க முடியல. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே. போடா வேறு எங்கேயுமே தேடுறா. ஏதாவது கிடைக்கண்டா. மறுபடியும் எதாவது கிடைச்சதுன்னா அதை வச்சு ஏதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குண்டா. இப்போ மறுபடியும் எங்கேயா போய் பாரு தேடு. அந்த ஏணி இருக்கு பாருங்களே. அந்த ஏணியில் ஏறி பாடுறா. இதெல்லாம் இருக்கும். ஏன்டா பின்னாடி போகாத அந்த ஒரு கிடையா. இதான் டயர் மேலே ஏறி பாடுறா. ஆமாங்க அங்கே இருந்த மாதிரி இங்கே ஒரு ஏணி இருக்குது. என்ன இது கிட்டாரா வயலினா ஏதோ ஒன்று. இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. நீ பாட்டை பாடு, நான் கிட்டார் வச்சு வாசிக்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு டான்ஸை போடுவோம் இங்கே. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை இதை வச்சு காசு எடுக்கலாமோ. பக்கத்தில் போய் பார்ப்போம். இல்லையா முடியலையே. ஓகே காய்ஸ். 2 தட்டு தட்டினோன்னே காசு எடுக்க முடியுது காய்ஸ். உடையுது தட்டினோன்னே. இது பாருங்க. இதுக்கு 2 அடி போட்டுவிடு. அது என்னமா இருக்கு. போட்டாங்கடா. நான் என்ன நினைச்சதா சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்கடா. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி. அதை அடித்தோன்னே நம்ம செத்துட்டோம்போ. ஓகேடா கரப்பாம்பூச்சி. இப்போ புரிஞ்சிட்டேன் எனக்கு. நம்ம இப்போ இந்த காயினை மட்டும் எடுத்துட்டு அது வாயில் வைக்கணும். காயினை கலெக்ட் பண்ண முடியுது அடித்தோன்னே. ஓகே நம்ம போய் அந்த லேப்டாப் இருந்துச்சு அது மட்டும் கிளிக் பண்ணோம்னா எங்கெங்கே மறைஞ்சிருக்க மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். எடுத்துகிட்டு காயினை போய் எடுத்துகிட்டு வைக்க வேண்டியது தான் நம்ம வேலை. எடுத்துகிட்டு வச்சா கேட்டு ஓப்பன் ஆகிடும். முதல்ல இது லேப்டாப் ஓப்பன் பண்ணி மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வர வைப்போம். இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு. போட்டுவிட்டோம் காயின். பரவாயில்ல.
போட்டுடுறேன் பேயங்க அடிச்சுடுறேன். இந்த இதெல்லாம் போட்டு காயினை வர விடா. காயினை வர வச்சு இந்த பொக்க புல்லோடு சொருவும் காயினை ஒவ்வொரு காயினா. இந்த இருக்கு போடு அடிச்சுட்டு என்ன சிலிண்டு. ஐயோ அந்த பக்கம் போகக்கூடாதா. ஆமாண்டா இந்த வட்டனில் சேஃப்டியா காயினை மட்டும் தட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த இங்கே ஒன்று போட்டாச்சு, காயின் வந்துட்டு ஓகே. அடுத்து இந்த ஏணி தெரியுது, ஏனில் ஏறி முதல்ல இந்த கிட்டாரை எடுத்துக்கலாம். கிட்டார் எடுத்தாச்சு, இன்னைக்கு கிட்டார் எடுத்தாச்சு. இன்றைக்கி எடுத்து எல்லாம் ஒரு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். சரிடா பேசாத போதுண்டா. வேலையை காட்டுறா. அடிச்சது ஸ்ப்ரே போட்டுடு காயின். இந்த பக்கம் போட்டுடு. என்ன போய் ஐயோ அந்த பக்கம் போகாத. இப்போ இங்கே இருக்க காயினை கூட கல் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு காயின் எடுத்தாச்சு. அடுத்து இங்கேருந்து ஸ்ப்ரே அடிக்க வேண்டியது இருக்கா, இங்கே ஒன்றும் தெரியலை. ஓகே இட்டு பட்டு போக வேண்டியதான். இங்கேருந்து வந்தோம்னா அந்த பக்கம் போய் காயின் அப்புறம் கால் பண்ண வேண்டியதான். இப்போ வாங்க போகலாம். காயினை கூட ஏறு. இந்த பக்கம் வாயினோட ஒரு 2 காயினை சொல்ல வேண்டியதான். காயினை கால் கிடக்கட்டும். நான் மட்டும் அந்த பக்கம் போட்டு போயிட்டு இருக்கலாம். மக்களே அந்த நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு ஒரு லைக் ஒரு தட்டி விடுங்க மக்களே. நம்ம பயப்புள்ள சேனலை கொஞ்சம் வளர்த்துருவோம். மக்களே போட்டுட்ருங்க மக்களே, சப்ஸ்கிரைப் லைக்கு தட்டிவிடுங்க மக்களே. எல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் ஒன்று தான். இதையும் போட்டு எடுத்துகிட்டு விட்டோம்னா போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம காயினை கொடுத்துட்டு என்ன 4 காயின் தான் இருக்கீங்க, ஆனால் 8 வாய் இருக்கே. ஊத்தவங்களுக்கு சொல்லுடா காயினை போட்டுடா. ஊத்தவங்களுக்கு இந்த காயின் வச்சியா, இந்த அவளுக்கு ஒன்று வச்சியா. இவ்வளோ 4 பேருக்கு என்ன கொடுக்குறது? வாயில வடை தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. நம்ம எடுத்துகிட்டு வந்து 4 வாய்க்கு தான் கைஸ் கரெக்டாக இருக்குது. வேறு எங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. மறுபடியும் ஏதோ வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். லேப்டாப் பாட்டா எங்கேயாவது மறுபடியும் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி. இங்கே இத்தனை பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல லேப்டாப்பை தேடி பார்க்கணும் எங்கே இருக்குன்னு. அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த ட்ரெயினுக்குள்ளே வச்சுருக்காங்கல்ல, இங்கே போய் பார்ப்போம். அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்த மாதிரி இங்கே ஒன்றத்தையும் காணும். இங்கே அது இந்த இருக்குது. லேப்டாப்பை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே வா போலாம். போய் எல்லா ட்ரெயினையும் போட்டு தாக்கி ஒரு ட்ரெயினில் ஒட்டத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு காயினை போட்டு இங்கே அடிச்சுடு ஸ்ப்ரே அடிச்சுடு. என்ன வருது சிலண்டியா? அது வேண்டாண்டா அந்த பக்கம் நமக்கு. ஆனால் பாருங்க எந்த பக்கமும் சிலந்தி தான் வச்சிருக்கீங்களாடா. ஏன்டா உங்களுக்கு காயினே இல்லையாடா, கிடைக்கலடா உங்களுக்கு? கரப்பாம்பூச்சி உன்னைய போட்டு தாண்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லாம் சிலந்தியா. பார்த்துக்க சிலந்தியா பேர் என்ன சிலந்தி தான் நினைக்கிறேன், சொல்லிட்டு வர்றேன். போடு காயினை அடிச்சு உடச்சி எடுத்துட காயினை. நான் இங்கே இருக்கு ஸ்ப்ரே தட்டி விடு. போட்டு காயின் வருது. ஓகே நமக்கு இப்போ 3 காயின் கிடச்சிருக்கு காய்ஸ். இன்னும் ஒரே ஒரு காயின் தான் இன்னும். இதில் காயின் வந்துச்சுன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே காயின் வந்துட்டு படித்து எடுத்துக்கிட்டு போவோம். நமக்கு தேவையான 4 காயின் கிடச்சிட்டு காய்ஸ். இப்போ நம்ம போயிட்டு 4 வாய்க்கு 4 காயினை கொடுத்துட்டு கேட்டை ஓப்பன் பண்ண வேண்டியதான். கொடு 4 காயினை கொடுத்துரு. அவனுக்கு வாயில கொடுத்துரு. நாரப்பல்லு வாயணும் போட்டுடு. கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டோம். திறங்கடா நாரப்பல்லு வாயணும். இந்த காயின் வச்சு கேட்டை திறந்துடு. திறந்துட்டானுங்க. நம்ம போக வேண்டியதான். அடுத்த கேட்டையும் ஓப்பன் பண்ணாச்சுன்னு எத்தனை கேட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. மறுபடியும் இட்டு வந்து மழையில் ஆரம்பிச்சுட்டான். எந்த அளவு கொண்டாது. ஐ லவ் த ரெயின் பட் ஐ டோன்ட் லைக் டார்க் லைக் பண்ணலான்னு போட்டிருக்கு. அப்போ அதில் தான் கை சதை இருக்குது. இவங்க சொல்கிற இந்த நம்ம நோட் பண்ணோம்னாலே கரெக்டாக டாஸ்க்கை முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். முதல்ல நம்ம கேட்டில் போய் பார்ப்போம் எப்படி திறக்கிறது இருக்குன்னு. இதுக்கு ஏதோ கீ தான் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. டார்க்காக இருக்குது. இந்த கடிச்சிக்கிட்டே ஏதோ ஒன்று இதுதான் நினைக்கிறேன். அதை திறந்துட்டு போட்டே தான் உங்களுக்கு. இது என்னது ரேடாரா? இதை வச்சு செக் பண்ணணும் போலுக்கு. ஏதோ எடுத்துடா ஏதோ இதை வச்சு சாரி கண்டுபிடிக்க நினைக்கிறேன். சாரியை தேடி கண்டுபிடிப்போம். ரேடாரை போட்டு எடுத்துருவா. இதில் வர சவுண்டை வச்சு தான் கைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். சவுண்டு இங்கே தான் லைட்டாக அதிகமாக கேட்குது. எங்கே கேட்குது இல்லையே, எங்கே தான் கேட்குது. இந்த பக்கம் கேட்குதா? இந்த இடம் இங்கே சவுண்டு கம்மியாகுது. இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் தான். இங்கே தான் சவுண்டு அதிகம் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த தெரியுது ஏதோ ஒன்று. அந்தால கண்டுபிடிச்சாச்சு கைஸ். காவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தான். இன்னும் இங்கே ஒரு பாதை ஓப்பன் ஆகுது. வச்சிருக்கீங்க பாதைக்குள்ள போய் பார்ப்பாங்க. உள்ள சாவி நினைக்கிறேன். போ உள்ள போய் பாரு. என்ன ட்ரெயின் படம்லாம் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா லைட் ஆன் பண்ண சொல்கிறாங்க. லைட்டு எங்கே ஆன் பண்ணுறது? இங்கே ஒன்றும் தெரியலை. வந்த பாதை உள்ள போய் பார்ப்போம். லைட் ஆன் பண்ணுறது சுவிட்ச் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. போட உள்ள போய் வாப்பா. இங்கே கிடைக்குதானே? இது பெரிய இது என்னது இந்த இருக்கு. போடு லைட் ஆன் பண்ணாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ லைட் ஆன் பண்ணிட்டோம்போ. அடுத்து வேறு லைட் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறது தெரியலையே. வேறு எங்கே என்ன வச்சுருக்காங்க தெரியல. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 கை வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில். என்னது கை 2 கை இருக்குது. வேறு எந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது.
இந்தா ஒரு கால் இருக்குது. ஓகே 2 கை ஒரு கால். இதை வச்சு என்ன பண்ணுறது? வேறு என்ன வேறு எதுவும் கிடைக்கலையா? அந்த இதை ஓப்பன் பண்ணுறதுச்சு அந்தால என்ன இதுலேயும் ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். வேறு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வேறு இதில் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை. இதோ கீழே இன்னொரு கால் இருக்குது. இன்னும் 2 கால் 2 கை. இதை வச்சு என்ன பண்ணுறது? கொண்டாடா சூப் வச்சு குடிப்பிட்ட கொண்டாடி. சூப் வச்சு நல்லா ஒரு தெம்பா குடிச்சிட்டு அப்புறம் வந்து தேடுவோம். இந்த வீட்டுக்குள்ளே தான் காய்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க. நம்ம லைட் ஆன் பண்ணி பார்ப்போம் வந்து கிடைக்குதான்னு. டிவி யார் உட்காந்து டிவி பார்க்குறதுலாம் வச்சுருக்காங்க. டிவி பார்க்குற மாதிரி டிவி ஆன் ஆகுது. டிவியில் என்ன ஓடுது? எலும்பு கூடு மண்டைடா, எலும்பு கூடு மண்டை அவனே தடுத்தது. போடு அது டிவியோட அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்கோ. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அதை டிவி பார்க்கறது உனக்கு வேலையா இப்போ? ஓகே கேஸ், வேறு எதுவும் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். மேலே படிக்கட்டு இருக்குது, மேலே போய் ஏறி போய் பார்ப்போம் மேலே எதுவும் கிடைக்குதான்னு. மேலே இங்கே என்னது பாத்ரூம் துணி வச்சு மூடி வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் கிடைக்கல. காலை கொண்டுட்டு எங்கே என்ன வைக்கிறது? இதில் என்ன கிடைக்கிது? ஏதோ பச்சைல டப்பா எடுத்துகிற மாதிரி இருக்குது. டெஃபினெட்லி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. மண்டபம் எவ்வளோ வேண்டாம். பாத்ரூம் தலையெட்டி பார்க்கண்டா பைத்தியார வேலை. பாத்ரூம்ல ஒழிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க முட்டா போயிடும். கற்பம் வச்சு அது சும்மா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பயமுறுத்துறது தாண்டி மேலே எங்கேயாவது போய் பார்ப்போம். இதில் என்ன இந்த ரூமில் போய் பார்ப்போம். என்ன கட்டில் இருக்குது. ஏதோ கொடுத்து வச்சுருக்கான். லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த கபோர்டில் எதுவும் இருக்கா? இதுலேயும் ஒன்றும் இல்லை. கீழே ஏதாவது இருக்கா? கீழேயும் ஒன்றும் இல்லை. இங்கே 2 இருக்குது. இதை திறந்து பார்ப்போம். கட்டு இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க? அதுக்குள்ளே ஒன்றும் வச்சில்ல. கீழே ஒன்றும் வச்சில்லையே. புக் டேபிளில் இதையும் ஒன்றும் வச்சில்ல. என்ன தாண்டா வச்சுருக்கீங்க? எங்கே தாண்டா போகிறது? ஏதோ க்ளூ கொடுங்கடா. ட்ரெயின் படம் தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும். இந்த ஒரு ரேக் இருக்குது. இதில் என்ன வச்சுருக்காங்க? இதில் கலராக ஒரு புக்கு இருக்குது. ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்குது. தள்ளுற இங்கே ஒரு பாதை ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. எங்கெங்க என்னென்ன வச்சுருக்காங்க? எப்படி தொடர்பாக வச்சுருக்காங்க? இங்கே பாடி செத்து போய் கிடக்கண்டா. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி. இவனுக்கு தான் நம்ம அந்த கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கை கால் இவனோட தான் நினைக்கிறேன்டா. அந்த செட் ஆகுது பாரு. இந்த இவனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த கையும் காலையும் கொடுத்துட்டோம்னா கிளம்பி வந்துடும்னு நினைக்கிறேன். அடுத்து இவனுக்கு கால் எந்த கால் மாற்றியாச்சா? லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி கொடுக்கணும் உங்களுக்கு. அதை வேறு கரெக்டாக கொடுக்கணுமா? இந்தா அதை இங்கே வச்சுக்க. எனக்கு இந்த காலுக்கு இந்த ஒன்று கொடுத்துட்ருவான். ஓகே கிளம்பி வாடா. என்னாச்சியா படுத்தே கிடக்குறான். இந்த பாட்டில் இவனுக்கு தான் கொடுக்கணும் போலுக்கு. பாட்டில் கொடுத்துருவான். ஓகே கிளம்பிட்டான். உயிர் வந்துட்டான் அவனுக்கு. ஓகே கைஸ், ஏதோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்? டேக் மை கேர்ள்ஃப்ரெண்ட் டு டிசர்வ். He is obsessed with wagons. He makes monsters out of them. He also wanted to make a monster out of me. Black, strong, agile, like me. ஏதோ சொல்கிறான். நீ தான் என்ன காப்பாத்தன. Then we need to stop him. நீ தான் போய் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஏதோ. You are the main character of the game, and I have to run because I am black, strong, agile, buy, and ஓகே கைஸ், நம்மளால தான் அவனை பிடிக்க முடியுங்கிறான். நம்ம தான் இந்த கேமோட மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. சாவி கொடுத்துட்டான் உடனே. சாவி எடுத்துகிட்டு போவோம். முதல்ல போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். வாடா போண்டா. சாவி கிடைச்சிக்கிட்டா. போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். போயிட்டாங்க. அவன் சொல்கிற மாதிரி பார்த்தா நம்ம தான் அவன்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி அவன்கிட்ட என்ன சண்டை போட்டு எப்படி நம்ம அவன்கிட்ட ஜெயிக்கிறது? போய் பார்ப்போம் அடுத்து என்ன கொடுக்குறான். என்ன சாவி கொண்டுட்டு போட்டு கேட்டை ஓப்பன் பண்ண வேண்டியதான். போடா போய் கேட்டை ஓப்பன் பண்ணடா. வந்தானா பார்த்துக்கலாம். அவனா நானும் ஒரு கை பார்த்துருவோண்டாக்கி. நீ அடிக்கிற அட்டிலாம் மண்டை தேய்ச்சி ஓடணும் அவனைக்கு. இந்த இருக்கான் கைஸ் அவன். இவனை போட்டோம்னா அந்த கேம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இவனை தான் எப்படி போடுறேன்னு தெரில. ஃபைனல் மீட்டியோ கடைசியான பார்த்துட்டாங்கிறான். என்னடா மண்டவாடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். முட்டாவே சண்டை கவலையோட போட்டு எடுத்து அறுக்கணும் முட்டாவே. எங்கடா மண்டை மட்டும் தான் இருக்கு அவனுக்கு. உடம்பு மண்டை மட்டும் தான் இருக்கு. மட்டையை போட்டாலும் ஜெயிச்சிடும் அவனுக்கு. நாயை வேற போட்டு விட்டான். நாயை அடி சாப்பிடு. போடு நாயை போட்டாடு. பாதி நாய் நம்மள போட்டுட்டா. காய்ஸ் இவன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கான். இவன் எப்படி போடுறதுன்னு தான் தெரில. ஏதாவது க்ளூ கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். எப்படி போடுறதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கல்ல. இவன் வேறு குதிக்கிறதுனால பிளட்டு வேறு லாஸ் ஆகுது. ஓகே இங்கே குதிக்காமல் நம்ம குதிச்சிட்டோம்னா நம்ம சேஃப்டி ஆகிடலாம் நினைக்கிறாங்க. ஏதோ கொடுத்துருக்காங்க. என்னது? இதை பிடிச்சா நாய் இன்னும் தான் அவனும் மண்டை சொத்த ஆரம்பிச்சிருது அந்த மண்டையில். இந்த நேரத்தில் அவனை அட்டாக் பண்ணலாம் உங்களுக்கு.
ஓகே அவன் இந்த நேரத்தில் 3 வாட்டி மண்டையில் அடிக்க 3 வாட்டி தான் கைஸ் அடிக்க முடியுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். மறுபடியும் நாயை வர போட்டுவிட்டான். அவன் போட்டுட்டான் இல்லை மட்டும் நம்மள. வாடா மண்டை வேலை நீ போட்டு எடுத்தாந்துடும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுக்காம நீ முடிச்சாலும் மண்டை வேலை என்ன ஓவர ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். ஓகே அவன் ஜம்ப் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து ஜம்ப் பண்ணிக்கணும் காய்ஸ். ஜம்ப் பண்ணிக்கிட்டு அந்த ஒன்று ப்ளூ கலரில் வருது பாருங்கள், அதை நம்ம பிடிச்சோம்னாலே அவன் ஃப்ரீஸ் ஆகிடுறான். அதை பிடிச்சாங்க காய்ஸ் நம்ம அவனை சாவடிக்கணும். அது இடையில வேறு அந்த நாயை வேறு போட்டுட்டான். இதை போய் பிடிச்சோம் நாயும் காணாமல் போயிடுது. அதுதான் பாருங்கள், இதே மாதிரி 3 வாட்டி போட்டுக்கலாம் மண்டையில். ஆமாண்டா கரப்பாம்பூச்சி தொண்டையிலே சொருவாங்க போலுக்கு. தொண்டை வரைக்கும் போயிட்டு நீங்கள் சொருவனது போட்டுட்டு என்ன சின்ன பையன் இவ்வளோ நேரம் வேலையை காட்டுறான். போட்டு தலைக்குள்ள ரொம்ப நாட்டம் காமிச்சிட்டு இருக்கான். காய்ஸ் அவனுக்கு பாதி பிளட்டு குறைஞ்சிட்டு காய்ஸ், இன்னும் பாதி தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ளே நமக்கும் பிளட்டு அதே அளவில் தான் இருக்குது. அவன் குறைஞ்சிட்டு தான் அவனுக்கு குறைஞ்சிட்டு வருது. அதுக்குள்ளே அவனை போட்டோம்னா போதும். இது இந்த ப்ளூ கலரில் கொடுத்தாங்கன்னா கடைக்காரனு பிடிச்சிட்டு அவனை போட்டுறதுலாம் இந்த கொடுத்துருக்காங்க. போடுறவன இன்னும் கொஞ்சம் தாண்டா, இன்னும் கொஞ்சம் பில்ட்டு தாண்டா அவனுக்கு இருக்கு. இன்னும் 2 தான் பிடிச்சா போதும் நினைக்கிறேன். அவனை போட்டு எடுத்தாங்க அன்னைக்கு. அவ்வளோதான், அதான் நம்ம தான் நின்று. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி இன்னும் கொஞ்சம் தான்டா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான்டா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி அது கிடச்சா. அதுக்குள்ளே நாயை வேற போட்டு விட்டான்டா அவன். இதுன்ற நேரம் தப்பிச்சு ஓட வேண்டியதாக இருக்கு. திருப்பி அதுங்களை அடிக்கலாம் பார்த்தா நம்ம அடிக்கிறதுல அது நம்மளை போட்டுருது. இந்த கிடச்சிட்டு போட்டாச்சு அவனை. போட்டு சோழியை பிடிச்சி அள்ளிடுறேன். சின்ன பையன் எவ்வளோ நேரம் நமக்கு ஆட்டம் ஆடுறான். என்ன சொல்கிறான்? நமக்கு ரிவெஞ்ச் இருப்புன்னு சொல்கிறான்டா கரப்பாம்பூச்சி. போட்டதுக்கு ரிவெஞ்ச் இருப்புன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே மக்களே, இதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. இந்த கேமோட ஃபஸ்ட் சாப்டர் முடியுது. செகண்ட் சாப்டர் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம் மக்களே, கமெண்டில் போட்டுருங்க மக்களே. செகண்ட் சாப்டர் வேணும்னா அனுப்பிவிடுங்க. செகண்ட் சாப்டர் எடுத்து போட்டுடுவோம். மண்டப்பா என்ன பண்ணாத போட்டு எடுத்தாங்க செகண்ட் சாப்டர்லையும். ஓகே மக்களே, டாட்டா பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.